நான் ஒரு கதை ஒன்று படித்தேன். என்னென்னா, பால்மணம் அப்படிங்கிற கதை தான் அது. அந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது நம்ம குழந்தைகளினுடைய பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கதை. எப்படியெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு யாரெல்லாம் பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்கள் பொறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. குழந்தைகள் வளர்ப்பதில் பெற்றோர்கள் முழு பொறுப்பாகத்தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடங்களும் அதற்கு இணையாக இருக்கின்றன அப்படிங்கிறத விளக்குற விதத்தில் 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் அமைந்த கதை தான் இது. ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதையை தேடி கொண்டு நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் நம்முடைய பள்ளி எப்படி ஒரு பொறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை மனம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களையும் பார்த்த உடனே இரக்கம் கொள்ளக்கூடிய மனசு, எல்லாவற்றையும் சமமாக நினைக்கக்கூடிய மனசு, பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குவது, அந்த துன்பத்திலிருந்து அந்த உயிர்களை எப்படி காப்பது அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் குழந்தைகளினுடைய தன்மை தான் அப்படின்னு இந்த கதையில் அவங்க கொண்டு வர்றாங்க. அதில் என்னென்னா, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பேர் கிருஷ்ணா அப்படின்னு பேர். அந்த குழந்தைய தேடிக்கிட்டு அந்த குழந்தையோட அம்மா வர்றாங்க. அப்போ அந்த கிருஷ்ணா என்ன பண்ணுது, ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு தெருவை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது அதோட முகம் எப்படி இருக்குது அப்படின்னா, வெள்ளரி பிஞ்சு மாதிரி அப்படி தொட்டோம்னா அந்த வெள்ளரி பிஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி முகம். அப்படியே அந்த இறகுகள் அப்படியே படபடக்குது. கண்ணில் கண்ணாடி மணிகளாக உருளும் விழிகள், அந்த கரு விழி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த உதடுகள் பூ மாதிரி இருக்குது. அரும்பு மாதிரி பற்கள். அந்த நுங்கு உடைச்சோன்னா அது உள்ளார ஒரு தண்ணி இருக்கும், அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த சுவையோ அந்த இனிய சுவை மாதிரி குரல். அதை அந்த பெண்ணு அந்த குட்டி குழந்தை கிருஷ்ணாங்கிற குழந்தை ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா தேடிட்டு வந்த உடனே அவங்க அம்மாட்ட அந்த குழந்தை காட்டுது. அம்மா அது பாருமா, நாய்க்குட்டி பாரு அப்படின்னு காட்டுது. காட்டின உடனே அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, சி அது எவ்வளோ அசிங்கம், நம்ம நாய்க்குட்டி இப்போ டாமியை பாரு எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த குழந்தை கேட்குது, அம்மா அந்த நாய்க்கும் நாம் சோப்பு போட்டு குளிப்பாட்டினா என்னம்மா அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே, சேச்சே அது தெரு நாய், அது தொடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த கிருஷ்ணா கேட்குது, ஏன் தொடக்கூடாது, நம்ம நாயை மட்டும் தொடலாமா, அப்பா திட்டுவாங்க அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க. உடனே குழந்தை சொல்லுது, அப்பா திட்டலைன்னா தொடலாமாம்மா அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தையோட சித்தப்பா சிரிக்கிறார். சின்ன பையன், படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் சிரிக்கிறார். சிரித்த உடனே அந்த குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க, பாரு ராமு, இவ என் கேள்விக்கு பதில் சொல்கிறது எப்படி கேட்குறா பற்றியா, இவளுக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் தான் போடணும் போல இருக்குது. சரி சரி, இப்படி இந்த குழந்தை பேசிக்கிட்டு இருந்தா நீ எப்படி படிக்க முடியும், வா கிருஷ்ணா நம்ம உள்ளே போகலாம், சித்தப்பா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவும் உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அந்த சித்தப்பாவுக்கு படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மனசு வரவே இல்லை. குழந்தைக்கு தெருநாயும் வீட்டு நாயுக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியல. இது எப்படி ஒரு சமரச நோக்கத்தோடு பார்க்குது அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலையில் கீரை எடுத்துக்கிட்டு வர்ற பாட்டி வர்றாங்க. உடனே கிருஷ்ணா என்ன பண்ணுது, வேகமாக அந்த பாட்டிக்கிட்ட ஓடுது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, கிருஷ்ணா கிழவியை போய் தொடாத, அவள் உடம்பு சரியில்லாதவ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, திரும்பி அவங்க சித்தப்பாவை பார்க்குது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ தொடலையா சித்தப்பா அப்படின்னு அந்த சித்தப்பாவை பார்த்து கேட்குது. உடனே அந்த சித்தப்பா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையை தூக்கிட்டு சமத்தா அம்மா சொன்னபடி கேட்டால் சாயந்தரம் நம்ம காந்தி மண்டபத்துக்கு போகலாம், நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சித்தப்பா சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தை, நிஜமாவா சித்தப்பா, ஆமாம், சொன்னபடியே அன்னைக்கு சாயங்காலம் காந்தி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்போது அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பார வண்டி, அந்த பாரங்களையெல்லாம் அதில் சுமந்தவாறு இழுத்துக்கிட்டு போகிறார்.
அப்போ அந்த குழந்தை அவரை பார்த்துட்டு சொல்லுது, சித்தப்பா பாவம் அவர் காலில் செருப்பே போடலை சித்தப்பா, கல் குத்தும் இல்லை, வெயில் சுடும், என்னோட செருப்பு அவருக்கு சின்னதாக இருக்குது, உன் செருப்பை கொடுத்துறேன் சித்தப்பா, நீ தான் பூட்ஸ் வச்சுருக்கேல்ல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே இவருக்கு அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தை எப்படி ஒரு துன்பப்படுறவரை பார்த்தோன்னா அதுக்கு எப்படி ஒரு இரக்க உணர்வு வருது அப்படின்னு அப்படியே வாரி கட்டி பிடிச்சிக்கிட்டு குழந்தைய அப்படி பேசுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. செருப்பை கொடுத்துடு சித்தப்பா அப்படின்னு அந்த கிருஷ்ணா சொல்லுது. உடனே இவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப தூரம் போயிட்டாருமா, இன்னொரு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. கோடையில் அந்த நேரத்தில் மழை பெய்யுது, தெருவுலெல்லாம் ஈரம் நச நச நசன்னு இருக்குது, செடி கொடி மண் எல்லாமே சில்லுன்னு இருக்குது. ராத்திரியில் மழையும் இந்த சில்வண்டுகளினுடைய ரீங்காரம் தவளையின் சத்தம் இதெல்லாம் மாறி மாறி கேட்குது. அந்த நேரத்தில் 2 ஆட்டுக்குட்டி குளிர் நடுக்கத்தோடு அந்த வராந்தாவில் நின்றுட்டுருக்கு. பொழுது விடியுது. அந்த குழந்தையோட அண்ணி என்ன பண்ணுறாங்க, இவரை கூப்பிட்றாங்க. இவர் பல் விளக்கிட்டு இருக்கார். அந்த சித்தப்பா அவர்கிட்ட எங்கே கை குழந்தைகிட்ட இருந்த பால் புட்டியை காணும், பால் வாங்கணும்னு போனேன், 2 வாய் பால் தான் குடிச்சிருப்பான், புட்டியை கீழே வச்சுட்டு போயிருந்தேன், இங்கே காணுமே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சித்தப்பா போய் பார்க்குறாரு. தெரு கதவருகே ஓசையிடாது எட்டி பார்க்குறாரு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மழைச்சாரலில் அந்த 2 ஆட்டுக்குட்டி நின்றுதில்ல, அது அந்த ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி வாயில் இந்த பால் புட்டியினுடைய குமிழை வைத்து இந்த குழந்தை கிருஷ்ணா அதுக்கு பால் ஊட்டிகிட்ருக்கு. அந்த குழந்தையோட கண்ணில் அவ்வளவு கருணை, அன்பு, மனசில் பரிவு, இது எல்லாமே இருக்கும்போது அவர் பார்க்குறாரு, இந்த சின்ன உயிர்களுக்கு இவ தாயாகி விட்டாலோ, இந்த உணர்ச்சிக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. பாவம்மா ஆட்டுக்குட்டி, அதுக்கு யாருமா பால் தருவா, ராத்திரி பூரா சாப்பிடாம இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்கும்மா அப்படின்னு அந்த குழந்தை அவங்க அம்மா பக்கத்தில் போயிடுறாங்க, சொல்லுது. நீ தான் இருக்கியடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தைய அவங்க அம்மா தூக்கி கொஞ்சிக்கிட்டு அழைச்சிட்டு வராங்க. ஆனால் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்கா, ஒரு சமத்தாவே இல்லையே, நாளைக்கு இந்த உலகத்தில் இவ என்ன பேர் சொல்ல போகிறான்னு எனக்கு புரியலை அப்படின்னு அந்த அம்மா புலம்புறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, குழந்தை தானே வளர்ந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளார அந்த குழந்தையோட மனசில் எப்படி ஒரு தாய்மை, எப்படி ஒரு இரக்கம், எப்படி ஒரு கருணை, பரிவு, அதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்படியே என்ன ஆகுது, கொஞ்சம் வருஷங்கள் போயிடுது. அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு, சென்னையில் படித்து முடிச்சிடுறாரு. இப்போ ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவரோட ஊர் திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு புறப்படுறாரு. அப்படி அந்த சித்தப்பா புறப்பட்டு போகும்போது அந்த கிருஷ்ணாவோட நினப்பு தான் வருது. அப்போ அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எப்படி வளர்ந்துருப்பா, எப்படி பேசுவா, எப்படி நடப்பா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையில் போகுது. கிருஷ்ணா ஆட்டுக்குட்டிக்கு பால் ஊட்டின காட்சி அவர் கண்ணை விட்டு போகவே இல்லை. அதோடு அங்கே அந்த திருச்சிக்கு போய் சேர்ந்துடுறாரு. கிருஷ்ணா என்ன பண்ணுது, உடனே ஓடி வரல. அந்த பெண்ணு கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் பார்க்கல சித்தப்பாவை, அதனால் அப்படி தூரத்தில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் வெக்கப்படுது. அன்றைக்கி சாயங்காலம் என்ன ஆகிடுது, ஒரு சகஜமான ஒரு நிலைமைக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு கடத்தெரு பக்கம் போகிறாரு. அப்போ அந்த கிருஷ்ணா என்ன பேசுது அப்படின்னா, பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுது, கூட படிக்கிற மாணவிகளை பற்றி பேசுது, அப்பா அம்மா வாங்கி கொடுத்த அந்த ஆடைகளை பற்றி பேசுது, இப்படியே பேசிக்கிட்டே வருது. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தரை பார்க்குது, ஒரு பையனை பார்க்குது. பார்த்த உடனே சொல்லுது, ரவியை பாரிச்சித்தப்பா, பால் சாதத்தை போய் தெருநாய்க்கு போடுறான், நம்ம டாமிக்கு தானே போடணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. முதல்ல அந்த தெருநாயை குளிக்க ஊற்றணும்னு சொன்ன குழந்தை இன்றைக்கி எப்படி மாறி போய் தெருநாய்க்கு அந்த பால் சோறை போடக்கூடாது, தான் வளர்க்கக்கூடிய அந்த டாமிக்கு தான் போடணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே
அந்த சித்தப்பா அந்த குழந்தைய பார்க்குறாரு. வளர்ந்துட்டான். உலகம் எப்படி நினைக்குதோ அப்படி நினைக்க கற்றுக்கிட்டான். இவளுக்கு சிந்திக்கிறதுல சிரிக்கிறத விட இந்த சிந்திப்பதில் இந்த குழந்தை ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இவன் மாறிப்போனா அப்படின்னு அந்த சித்தப்பா நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் கிருஷ்ணா ஒரே சத்தம் போட்டு சிரிக்கிற ஒரு குரல் கேட்குது. உடனே திரும்பி பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டியை நோக்கி கல் எடுத்து அடிக்குது அந்த பொண்ணு, அந்த கிருஷ்ணா. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது, கல்லடிப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடுது. அதை பார்த்த உடனே கிருஷ்ணாவுக்கு ஒரே சிரிப்பு, கை தட்டி சிரிக்கிறான். உடனே அவங்க சித்தப்பா கேட்குறாரு, கிருஷ்ணா இங்கே வா, இப்படி தான் ஆட்டுக்குட்டியை கல்லால் அடிப்பியா? நொண்டி நொண்டி நடக்குது பார்த்தியா? சின்ன குழந்தையில நீ அவ்வளவு இரக்கத்தோடு இருப்ப தெரியுமா? வளர வளர எல்லாம் போயிட்டு தான் உனக்கு, உள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு முகம் வாடி போயிடுது. அதோடு அப்படியே உள்ளே போகிறா. அப்போ அவங்க வீட்டு வாசலில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணாவை பார்த்துட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த கிருஷ்ணா என்ன பண்ணுது, எப்போவும் இங்கே தான் கேட்பேன், போ நான் தரமாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவங்க அந்த கிருஷ்ணாவோட அம்மா சொல்கிறாங்க, நேற்றுக்கு வந்தவர் தானே, தினமும் ஒரு ஆள் தண்ணி கொடுக்க நிற்க வேண்டியதான், வேறு வேலையே இல்லை அப்படின்னு உள்ளே இருந்து குரல் கொடுக்குறாங்க. உடனே இந்த கிருஷ்ணா சொல்லுது, நான் விரட்டிட்டேம்மா. அதான் சரி, சமத்து உள்ளவா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஒரு சமயத்தில் தெய்வீக மனம் அந்த பெண்ணுக்கு இருந்தது, மனசு இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இன்றைக்கி சாதாரண மனிதர்கள் மாதிரி அது மாறி போச்சு. மலை அருவி இமய போர்வையிலிருந்து விடுபட்டு பூமி தூசியில் கலந்து விட்டதற்கு இத்தனை மகிழ்வா அப்படின்னு அந்த கதாசிரியர் எழுதுகிறாங்க. இமயமலையிலேருந்து விடுபட்டு வரக்கூடிய அந்த தண்ணி எவ்வளவு புனிதமாக இருக்கும். எந்த தூசிகளும் இல்லாமல், எந்த மாசுகளும் இல்லாமல் வரக்கூடிய அந்த தண்ணி பூமியில் மாசடையும் போது அதில் இவ்வளவு மகிழ்ச்சியா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் சமத்தாமே, எம்மாதிரி பழகுகிறோமோ அம்மாதிரி தான் பண்பு வளர்கிறது. இயற்கை உணர்வையே செயற்கை உணர்வாக திசை திருப்பிவிடும் நம் சமூக பழக்க வழக்கங்களுக்கு நாம் தான் பொறுப்பு என்றால், நம்மை திசை மாற்றி அமைத்த பெற்றோர், நம் சமூகம் எல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது தான். குழந்தைகள் குப்பைகள் கலக்காத மாணிக்கங்கள். அவற்றின் மனமொழி மெய்யை சூழலுக்கு ஏற்ப நாம் தான் திருத்தி அமைக்கிறோம். அப்படி மாறாதவர்களை வெகுளி, அசடு என்கிறோம். அன்று ஆட்டுக்குட்டிக்கு பசிக்குமே என்று பரிதாபப்பட்டு தம்பிக்கு வைத்திருந்த பால் புட்டியை எடுத்து ஊட்டிய குழந்தை என்று கல்லால் அடித்து அது நொண்டுவதைக் கண்டு கைகொட்டி சிரிக்கிறாள். திருநாயையும் குளிப்பாட்டலாம் என்றவள் அதற்கு ஏன் பால் சோறு, என் நாய்க்கே போடலாம் என்கிறாள். செருப்பில்லாமல் வண்டி இழுக்கும் கூலி ஆளை கண்டு மனம் விதும்பி என் செருப்பை தரும்படி தூண்டியவள் சாலையில் வேலை செய்யும் தொழிலாளியின் தாகத்துக்கு தண்ணீர் தராமல் விரட்டுகிறாள். அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமே பயப்பட வேண்டாம், தனியாக பள்ளிக்கூடம் போயிட்டு படிச்சுட்டு வரா கிருஷ்ணா. ஒரு டிஃபன் பாத்திரத்தில் ஒரு உருண்டை தயிர் சாதம் மட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு பசியை அடக்க கற்றுக்கிட்டா. இயந்திரமாக நாம் நிர்ணயம் பண்ண சட்டத்திட்டங்களுக்குள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அதில் அவ லயித்து பழகிக்கொள்வதற்கு, அதோடு ஒன்றோடு ஒன்று கலந்து பழகிக்கொள்ளக்கூடிய பசுவாகிவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்த்தியே கிருஷ்ணா, அவள் ரொம்ப ஒன்றும் வளர்ந்துடலை, கெட்டிக்காரியாக இருக்கா. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அருள் வடிவாக இருந்தாவ இன்றைக்கி என்ன ஆயிட்டான்னா, இந்த உலக விஷயங்களில் மூழ்கி ஒரு பூண்டு செடி மாதிரி ஆயிட்டா. இந்த வளர்ச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சொல்கிறாரு, நான் என் கிருஷ்ணாவை எனக்கு பிடித்த உணர்வுகளை ஏந்தி நின்ற குழந்தையை காண வந்தேன்.
அவளை காண முடியாத ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறேன். அப்படிப்பட்டவளை காண முடியாது என்பது உண்மை. என் கண்டத்துள் ஒரு இரகசிய வேதனையாக முட்டுகிறது. கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது. ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக இந்த உலகை விட்டு நீங்குகிறது அப்படின்னு அந்த ராஜலக்ஷ்மி அந்த கதையை எழுதி முடிச்சிருக்காங்க. அப்போது இந்த பள்ளிக்கூடமும் அப்படிப்பட்ட இரக்க உணர்வுகளை எல்லாம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி பாடங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் பிள்ளைகளும் இதையெல்லாம் உணர்ந்தால், அந்த பாடங்களிலே இருப்பதை பெற்றோர்களும் படித்து பார்த்து பிள்ளைகளுக்கு புரியும்படி சொன்னால், ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் கைகோர்த்தவர்களாக ஆவோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு செய்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எழுதுங்க. சரிங்களா? தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.